எள்ளுக்குள்ளே எண்ணெய் இருப்பது நமக்கு தெரியாதா? தெரியும். பசுவின் மடிக்குள்ளே பால் இருப்பது நமக்கு தெரியாதா? தெரியும். தெரியாததனாலே எள்ளுக்குள்ளிருந்து எண்ணெய் தானாக வந்து விடுமா? பசுவின் மடியிலிருந்து பால் தானாக வந்து விடுமா? எள்ளில் எண்ணெய் இருக்கிறது. அதை கசக்கி தான் எடுக்கணும். பசுவின் மடியில் பால் இருக்குது. மடியின் காம்பை பிடித்து இழுத்து தான் பாலை கறக்கணும். இயற்கையின் கருணையும் வேண்டும், மனிதனின் முயற்சியும் வேண்டும். நபிகள் நாயகம் சொல்கிறாரு, கடவுளை நம்பு, அதே நேரத்தில் உன் ஒட்டகத்தையும் மறவாமல் கட்டி வைன்னு சொல்கிறார். நான் கடவுளை நம்புகிறேன் என்று ஒட்டகத்தை கட்டாமல் விட்டுட்டிங்கன்னா கடவுள் பார்த்துக்குவாரா? பாலைவனத்தில் ஒட்டகம் காணாமல் போயிடும். கடவுளையும் நம்பு, உன் ஒட்டகத்தையும் கட்டி வை என்றார் நபிகள் நாயகம். பாரதி சொல்கிறாரு, தமிழா கடவுளை நம்பு, தெய்வம் சோம்பேறிகளுக்கு உதவி செய்யாது. மனித முயற்சியும் தெய்வ நம்பிக்கையும் இணைய வேண்டும். ஏன் தெரியுமா? எல்லாம் மனித முயற்சியால் தான் நடக்குது என்ற எண்ணம் எழுகிற போது அனைவருக்கும் ஆணவம் வருது, குற்றங்கள் கூடுது, பாவங்கள் வளருது. நமக்கு மேலே ஒரு இயற்கை நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. நமக்கு மேலே ஒரு இயற்கை சக்தி நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. எவனையும் பார்க்காமல் நான் ஒரு பாவத்தை செய்துவிட்டேன் என்று நினைக்கிற போது இன்னும் 10 பாவம் செய்ய தூண்டும். யாரும் பார்க்காமல் போனாலும் இயற்கை நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது என்ற அச்சம் நமக்கு இருக்கும் பொழுது பாவம் செய்வதற்கு நாம் அனைவரும் பயப்படுவோம். இதைத்தான் தார்மீக அச்சம்னு சொல்கிறாங்க.